நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சையது புர்ஹாதீன் அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற காரணத்திற்காக உங்க தலைவர் வந்து உங்களை வந்து ஒரு வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? அம்மா ஞாபகமா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நோட்டீஸ் கொடுப்பா. விஜய் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பை தாங்கம்மா. சோ இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கீங்க. சார் ஓட்டு வாங்கி ஆகணும் சார். வாணியம்பாடி மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஏன் ஓட்டு போடணும்? 15 வருஷமா ரெட்டைகளுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க செய்யலன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு தடவை வாய்ப்பை கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் செய்யலன்னா நெக்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இந்த 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானதாக கருதப்படுது. காரணம், தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த களத்துக்கு 2026 அரசியல் களத்துக்கு வந்திருக்க காரணத்தினால ரொம்ப பரபரப்பா இருக்கு. அப்படின்ற வேலையில இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நிறைய வந்து வாக்குகள் வந்து வாங்குவாங்கன்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த வேலையில மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள திரு சையது புர்ஹானுதீன் அவர்கள்ட்ட வந்து பார்த்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய நிலவரம்? நான் காலையில இருந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்து பெருவாரியான இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து உங்க கூட இருக்காங்க. உங்களுடைய இது எப்படி இருக்கு சார்? நாங்க வந்து வேட்பாளராக அறிவித்த பிறகு தீவிரமான பிரச்சாரத்துல வந்து இறங்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாணியம்பாடி நகரத்துல டிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியத்தை வந்து ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏங்க தான் இருக்காங்க. வடிவேல் இருந்தாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் நீலுஃபர் கஃபீல் இருந்தாங்க, இப்போ வந்து செந்தில்குமார் இருக்காரு அதிமுக. ஆமா, அதிமுக. ஸோ தொடர்ந்து வந்து 2000 3000 ஓட்டு வித்தியாசத்துலாம் ஜெயிப்பாங்க. இவங்க 2 பேருமே மக்களை வந்து ஒரு ஓட் பேங்கா பார்த்தாங்களே தவிர்த்து ஒரு அடிப்படை வசதி கூட யாருமே செஞ்சு தரல. அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்றேன். நான் வந்து ஒன்றியத்துல வந்து நிறைய சுத்தின்னு இருக்கேன். ஒன்றியத்துல வந்து நமக்கு அடிப்படையான தேவையா இருக்கிற விஷயங்கள் தெரு விளக்கு, சாலை, தண்ணி, அது இல்லாம அந்த உள்ளூர்ல இருக்கிற பொது கழிப்பிடம், அந்த மாதிரியான இடம் தான். இந்த பேசிக் ஃபெசிலிட்டி கூட அவங்களால வந்து பண்ணித்தர முடியல. இந்த 15 ஆண்டு காலமா அந்த எம்எல்ஏ நிதியை வந்து ஆட்டையை போட்டாங்களே தவிர்த்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களே தவிர்த்து மக்களுக்கு ₹1 கூட கொண்டு போய் சேர்க்கல. அதே மாதிரி பிரச்சாரத்துல வந்து நாங்க போயின்னு இருக்கும்போது மக்கள் அவங்க வந்து ₹200 ₹300 கொடுத்து ஆட்களை கூப்பிட்டுட்டு வராங்க. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன்ல வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனா நமக்கு வந்து பாருங்க, எல்லாம் பொதுமக்கள் தான். இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு ₹1 வந்து நான் தரல. எல்லாருமே தளபதி மேல, விஜய் அண்ணா மேல இருக்கிற பாசத்துல வந்தவங்க. அந்த மாதிரி தான் கள போராளிகளா வேலை செஞ்சுருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, அவங்களுக்கு பூத் நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிர்வாகிகளை வச்சுன்னு ஊர் பஞ்சாயத்து தலைவருங்களை, கோயில் தர்மகர்த்தாக்களை, இவங்களை எல்லாரையுமே வச்சுட்டு ஓட்டை வாங்குறாங்க. காசை கொடுத்து எப்படியாச்சும் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு, நம்ம தலைவருக்கு, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தளபதி அண்ணா வந்து ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துன்னு இருக்காரு. அது வந்து வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில தெரியுது. பெண்களோட இப்போ ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தணும்னா குடும்ப தலைவி ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப தலைவியும் முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் அண்ணாவை தான் முதலமைச்சர் ஆக்குறோன்னு. குடும்ப தலைவி வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து நல்லதுதான் நடக்கும். ஆனா இது அதிமுகவுடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தொடர்ந்து வந்து
பேசப்பட்டுட்டு இப்ப நீங்களே கூட சொன்னீங்க நிறைய வந்து அவங்க தான் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது முதல் முறையா நீங்க களம் காண்றீங்க ஒரு இளைஞர் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க வாக்கு சதவீதம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து திமுக அதிமுகன்னு இருக்கும்போது தாவேகா புதுசா வராங்க, அவங்களை எப்படி நம்புவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? புரியுது சார். நீங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அறிவித்த மறுநாளே நான் நாமினேஷன் போய் ஃபைல் பண்றேன் சார். மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமோகமா வந்து அந்த நாமினேஷனுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு 2500 இதுக்கு மேல வந்து 5 கிலோமீட்டர் நான் இன்னைக்கு நடக்கிறேன். 2500 பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் பிளஸ் பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க. அதை பார்த்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி உளவுத்துறையில ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க சார். ஏன்னா அவங்க கிட்ட தான் ஆட்சி இருக்கு, 2 பேர்கிட்டயுமே ஆட்சி இருக்கு. அவர் மேல இருக்காரு, இவர் கீழே இருக்காரு. 2 பேருமே கூட்டு கலவாணிங்க தான். அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, உளவுத்துறையில ரிப்போர்ட் எடுக்கும்போது வாணியம்படி சட்டமன்ற தொகுதியை நாங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் சார். ஜெயிச்ச காரணத்தினாலதான் நான் வந்து ஏதோ ஊழல்வாதி அப்படி இப்படின்னு சொல்லி அவதூறு எல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு உட்பட்ட ஒரு சேனல்ல வந்து பரப்பி அந்த இதை வந்து பண்ண பார்த்தாங்க. பட் வந்து அது நடக்கல. அம்மா ஞாபகமா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நோட்டீஸ் கொடுப்பா, விஜய் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பை தாங்கம்மா. சோ இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கீங்க சார். ஓட்டு வாங்கி ஆகணும் சார். அதே மாதிரி தளபதி வந்து சீட்டு கொடுக்கும் போது ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு, மக்களை வந்து தெரு தெருவா வீடு வீடா போய் சந்திங்கன்னு சொல்லி அதைத்தான் நாங்க செஞ்சுன்னு இருக்கோம். நான் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த மக்கள் சொல்றாங்க சார், ஓப்பனா சொல்றேன் சார். இப்போ நம்ம எல்லாம் வந்து சிட்டில டவுன்ல வாழ்றோம், நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு அடிப்படை வசதிகள்லாம் இருக்கும் சார். ஆனா வில்லேஜ் மக்கள் வந்து பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அடிப்படை வசதி கூட தரதில்லை. அதே மாதிரி 1000 ரூபாய் தந்துடுறேன், 1500 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு அவங்களை ஏழையே படுத்தி வச்சிருந்தா அந்த காசுக்கு அவங்க ஏக்கம் பண்ணுவாங்கல்ல. அதனால வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம எலெக்ஷன் வந்தா துட்டை மட்டுமே கொடுத்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். நம்ம வாணியம்படி சட்டமன்ற தொகுதியில நான் பார்த்த வரைக்கும் பேசிக்கா வந்து ஓவராலா நீங்க இது பண்ண வரைக்கும் பெண்களோட வரவேற்பு அமோகமா இருக்கு. இளைஞர்கள் இதுல பெண்களோட வரவேற்பு அமோகமா இருக்குன்றீங்க. இப்ப திமுக ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் இப்ப வந்தா 2000 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்ப நீங்களும் 2500 ரூபாய் வந்து கொடுப்போம்னு சொல்லி தாவேகாவும் வந்து அறிவிச்சிருக்கும் போது மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? யாரை நம்புறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஐயா, இதுல வந்து குழப்பம் வர்றதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்த திமுகவும் சரி வாக்குறுதியை கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, தகுதி அடிப்படையில தான் நாங்க வந்து கொடுப்போம்னு போய் சொல்லிட்டாங்க. அதிமுகவோட ஊழலை பத்தி ஊருக்கே தெரியும். முதல்ல அவங்க கையில அவங்க கட்சி இருக்கானே தெரியல. 3வது தாவேகா மேல, எங்க தளபதி மேல, விஜய் அண்ணா மேல மக்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய வந்து வரவேற்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன். அவரோட நாமினேஷன் அஃபிடவிட்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான விஷயத்த ஃபைல் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டை ஆண்ட இத்தனை வருஷமா திமுக கட்சி அதோட பையனா இருந்த இப்போ முதலமைச்சரா இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோட சொத்தே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காரு. இது எவ்வளவு காமெடியா இருக்கு. இங்க நம்ம திமுக வேட்பாளர் சொல்றாரு, நான் வந்து ஒரு டம்மி பீஸு, திமுகவோட மாவட்ட செயலாளர் தான் வந்து எல்லாத்தையும் நடத்துவாருன்னு. அவங்க போட்டிருக்க கேண்டிடேட்டே எப்படி இருக்காங்கண்ணா சார், டம்மி பீஸுங்களா இருக்காங்க. டம்மி பீஸா போட்டதால தாவேகாக்கு அமோகம் வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. அதே மாதிரி அதிமுகல நிக்கிற செந்தில் அண்ணன் வந்து பெருசா ஊழல் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு அடிப்படை கூட பண்ணி தரல. இந்த கடந்த 5 வருஷத்துல அவரால் இங்க ஒண்ணுமே நடக்கல. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இருக்காங்க. இப்ப கேளுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருப்பாரு எலெக்ஷனுக்கு, திருப்பி இப்பதான் வருவார். நடுவுல வந்து அவங்க கட்சி ஆளுங்க வந்திருப்பாங்க. அது கூட வந்து மக்களை வந்து பேசிக்க மாட்டாங்க. கட்சி ஆட்களே அந்த இலாக்காக்கள், அந்த அனுபவம், அந்த மக்களோட எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ற வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. செந்தில் அண்ணன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது தான் லாஸ்ட். இப்போ திருப்பியும் வந்துன்னு இருக்காரு. அதுவும் எப்படி வர்றாருன்னு சொல்றேன். தாவேகா எங்கெங்க போதும் அங்கதான் வர்றாரு. ஏன்னா நாங்க வந்து அவங்க கோட்டைன்னு ஃபாலோ பண்றாங்கன்றீங்களா? இல்ல அவங்க கோட்டைன்னு நீங்க ஒரு விஷயத்த கேட்டீங்க. அவங்க உருவாக்கின கோட்டையில நாங்க ஓட்டையை போட்டோம் சார். இதுதான் உண்மை. எதுக்காக உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. இதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்க ஆட்சியில், ரொம்ப பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அதனால ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அது பண்ணுவாருன்னு நீங்க நம்புறீங்க? பொண்ணுன்னு இல்லை, பொண்ணு செய்யணும். அதனால கண்டிப்பா செய்யறேம்மா.
ஏன்னா பெண்கள் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்க போக்குவரத்து இல்லை எங்களுக்கு கிராமத்துல. ஒரு மோரிக்கா ஒரு நல்லது அக்கா கேட்டது நான் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். லைட்டு எரியாதது போடி 15 ஒரு மாசம் சொன்னா கூட போறதுக்கு இல்ல. நீ வேலு நாச்சியார் படைன்னு சொல்லி பெண்கள் படையை உருவாக்குறோமா? என்ன பிரச்சனைனா நீங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இந்த பெண்களுக்கு வந்து அத்துமீறல் பண்றவங்கள நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ஆம்பளை இருக்கிறதால உங்களோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியல. அதனால தான் வேலு நாச்சியார் படைன்னு சொல்லி எங்கள் தலைவர் உருவாக்க போகிறாரு. அந்த படையில் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தாலுக்காக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அந்த படை வந்து சுற்றினே இருக்குமா. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களோட முதல் உரிமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணி தருவோம். இது வாக்குறுதியாகவே சொல்கிறேன். இல்ல சார், வந்து பான்றத விட வராதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து சொல்றீங்க பாரு, அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்க செய்யணும். கண்டிப்பா செய்யணும். நாட்டிலேயே அது மாதிரி நடந்தா பரவாயில்ல. பெண்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஒரு துணிப்பா இருந்து செயல்பட்டங்களா சந்தோஷம். நான் ஒரே ஒரு வாக்குறுதியா இங்க திணிக்கு தரேம்மா. வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுவேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கு. 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்காக உங்களோட கஷ்டங்களுக்காக இங்கே ஏதாச்சும் பாலியல் தொந்தரவு நடந்தால் என் காதுக்கு வந்துச்சுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக வந்து கடுமையான நடவடிக்கை ஒன்று எடுப்பேன். சரிங்களா? நீங்க வந்து கண்டிப்பா வந்து பெண்களுக்கு எங்களுக்கு உரிமை எல்லாமே தரணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் சட்டமன்ற உறுப்பினரா நீங்க வந்து தேர்ந்தெடுத்த பிறகு உங்க ஊராட்சிக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்றேன். பூங்கா வந்து மேம்படுத்த இளைஞருக்காக வந்து விளையாட்டு மைதானத்தை கண்டிப்பா அமைச்சு தருவேன். அதே மாதிரி நலவாழ்வு மையம் சொல்லி அம்பலூர்ல ஒன்று வச்சிருக்காங்க. அது பேருக்கு தான் இருக்கு. உங்களுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கும் தெரியும். வாணியம்பாடியில பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு பில்டிங் எழுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுலயுமே அவங்க வந்து ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியா இருக்கிற தண்ணியும் சரி இதுவும் சரி எதுவுமே வந்து பண்ணல அவங்க. இது எல்லாமே நான் வந்து வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த நலவாழ்வு மையத்தை ஒரு நல்ல மையமா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலா கிளினிக்கா நான் உங்களை உருவாக்கி தருவேன்னு சொல்லி உங்களால ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க வந்து சமுதாய திருமண மண்டபமும் இல்லை. அதை நான் வந்து எம்எல்ஏ நிதியில கண்டிப்பா அதை கட்டித்தரேன். அதே மாதிரி எக்லாஸ்புரம் அம்பலூர் பகுதியில் இணையதள வசதிகளுடன் ஒரு நூலகத்தை அமைச்சு தரேன். நான் சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். 15 வருஷமா வகுப்பு போட்டீங்களே, ஏன் ஒரு நூலகத்தை கூட அமைச்சு தரலையான்னு போய் கேட்க மாட்டீங்களா? உங்க வீட்டு பசங்க எல்லாருமே வந்து இது வந்து படிக்க தானே செய்யறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும் தானே. அந்த விஷயத்த வந்து இப்போ எம்எல்ஏ சந்திக்கலையா? சந்திச்சீங்களா இல்லையா? போய் சந்திக்கலையா? கேட்கலையா? இல்ல சொல்லி அவர் பண்ணலையா? அந்த மாதிரி உங்களோட இதை வந்து புரிஞ்சுக்காத ஒரு எம்எல்ஏக்கு அது எதுக்கு நான் சொல்லுறேன். 15 வருஷமா ரெட்டையிலுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க செய்யலன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு தடவை வாய்ப்பை கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் செய்யலன்னா நெக்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல் வருதுமா, தோக்கடிச்சிருங்க. கண்டிப்பா நான் வேலையை மொத்தமா இவருக்கு தான் சொல்றாங்க. நீங்க செய்யுங்க, நான் வந்து செய்யலன்னா கேளுங்கம்மா. அவ்வளவுதான். சரிங்களா? சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க. உங்க பேர் என்ன? சிந்து. ஓகே. எதுக்காக தாவேக்காக்கு ஆதரவு தரீங்க? என்ன காரணம்? எங்க ஊர்ல வந்து மின்விளக்கு சரியா எரியறது கிடையாது. சோலார் மின்விளக்கு வேணும். அதே மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு வந்து கபடி கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்ட் எல்லாம் எங்களுக்கு தூய்மையா கிடையாது. அது வந்து தூய்மையா வேணும்ன்றதுனால இதுக்கு ஆதரவா இருக்கும். இல்ல, விஜய் அவர்கள் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப தேர்தலில் நிக்கிறாரு. இப்ப உங்களுடைய வேட்பாளர் சையது புகாருதீன் அவர் வந்து இருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்புறீங்க நீங்க? இத்தனை நாள் இவ்வளவு வருஷம் வந்து அதிமுக திமுக தான் வந்து இருந்தது. ஆனா இது இல்லாம விஜய் அவர்கள் வந்தா நடக்கும்னு எப்படி நம்புறீங்க? எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது அவர் தான். இப்போ அந்த அதிமுகல இருந்தோம், நாங்க கோரிக்கை கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. அதனால இதை நம்பி இறங்கணும். மக்களுக்காக இதை செய்வாருன்னு நாங்க நம்புறோம். உங்க வேட்பாளர் சையது புகாருதீன் செய்வாரு? கண்டிப்பா செய்வார். எங்களுக்காக கண்டிப்பா செய்வார். எப்படி நம்புறீங்க? சரி, எப்படி நம்புறீங்க? எந்தாச்சும் வந்து செய்யல, இப்ப இவராச்சும் தனியா வந்து நிக்கிறாருன்னா அவர் ஆதரவு இருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவும் பேசுறோம்னா
அவர் இருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவு பேசுறோம். எங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. நாங்க அதை நம்புறோம். பெண்கள் நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா நம்புறோம். உங்க- எங்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கும்ன்றத நாங்க நம்புறோம். எத்தனை ஓட்டு உங்க வீட்ல இப்ப? எங்க வீட்ல 6 ஓட்டு. 6 ஓட்டு. 6 கண்டிப்பா. ஓட்டும் தாவேக்காவுக்கு. ஆமாங்க சார். வணக்கம் பிரதர், உங்க பேரு? என் பேர் கோகுல். ஓகே. இந்த வாணியம்பாடி தொகுதியில வந்து தாவேக்கா வேட்பாளர் அவர்கள் வந்து இருக்கிறார் இல்லையா, சையத் அவர்கள் வந்து இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உங்களுடைய ஓட்டு கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா கிடைக்கும். எதனால உங்களுக்கு? நான் அவருக்கு ஒரு 8 வருஷமா தீவிர ஃபேன். யாருக்கு? விஜய். ஓகே. கண்டிப்பா அவருக்கு ஓட்டு அவருக்கு தான். விஜய் அவர்களுக்காக சையத் அவருக்கு ஆதரிப்பாங்க கண்டிப்பா. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு வாணியம்பாடி பிரச்சனையில வந்தா இவர் வந்து வேட்பாளர் சொல்லக்கூடிய சையத் அவர்கள் வந்து சொல்றாரு இதெல்லாம் செய்வேன் அப்படின்றாரு இல்லையா? நிறையனா பட் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவாரு, விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கி தருவாரு, சரி. ஸ்கூல்ஸ், லைப்ரரி, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி தருவாரு. நம்பி இல்ல வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு இங்க வாணியம்பாடியில? பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தேவைப்படுது. நிறைய பிரச்சனை வாணியம்பாடியிலே வந்துட்டு இருக்கு. சரி. அந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. விஜய் அவர்கள் சிஎம் ஆனா இதெல்லாம் செய்வாருன்னு நீங்க விஜய் நம்புறீங்களா? அவர்கள் சிஎம் ஆனா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதியாக இருக்கு. கண்டிப்பாக. எதனால அப்படி சொல்றீங்க? அதனால இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. ம். நைட்டில் பெண்கள் வெளியே போனால் பயப்படுறாங்க. ம். அவங்க விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு 100% கண்டிப்பாக இருக்கும். விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாருன்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பாக நம்புறாங்க. இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? வாய்ப்புகளில் 100% வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. நீங்க இப்போ பிரச்சாரம் பண்ண வேட்பாளர் சையத் அவரும் நல்ல மாதிரி வருவார். அவர் வந்து வந்துடுவார் கண்டிப்பாக. எம்எல்ஏ ஆயிடுவாரு. கண்டிப்பாக நீங்க கேட்டதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிரும் நம்புறீங்க? கிடைக்கிறேன் நம்புறாங்க. அதனால தான் எங்கள் ஓட்டு அவருக்கு போடுறோம். ஓட்ட போடுங்க, ஞாபகமா போடுங்க. நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருக்கீங்க. பசங்களை மிரட்டியாச்சும் அப்பா அம்மா மிரட்டியாச்சும் போட்டு வைங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் உங்க பேரு? விக்னேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணேன். என்ன படிச்சிருக்கீங்க? ஐடிஐ. ஓகே. எதுக்காக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? கபடி எங்களுக்கு விளையாட்டு மையம் சரியா இல்லை. சரி. ஒரு விளையாட்டு போடுற பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல எதுவும் ஒழுங்கா வரதில்ல. அதனால நாங்கள் தாவிக்காக இது பண்ணோம். இல்ல இப்போ உங்களுடைய வேட்பாளர் இருக்கார் இல்லையா, ஆ அவர் அதெல்லாம் செய்வாருன்னு ஆ நம்புறீங்க? செய்யறேன் நம்புறோம். இல்ல இவ்வளவு வருஷம் வந்து யாரையும் வந்து இவ்வளோ வருஷம் நாங்கள் சொல்லியிருந்தோம், எதுவுமே செய்யல. அதனால இவரை நம்பி நாங்கள் இறங்கிக்கிறோம். இல்ல இவர் எப்படி செய்வாருன்னு நம்புறீங்க? இப்போ இப்போ செய்வாரு வந்து கேட்டாரு, வந்து செஞ்சு தரேன்னு நிற்கிறாரு. என்னெல்லாம் செய்யறேன்னு இருக்காரு? கபடி கிரவுண்டு, அந்த ஊர்ல மோரி ம். வசதி போறதுக்கெல்லாம் வழி இல்லை, அதனால செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லையே? இப்ப விஜய் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு. எல்லாம் தரேன். நீங்க ம். வந்து கேட்டாங்க யார் யார் வெயிட் இருக்காங்க. நாங்கள் பொது கழிப்பெல்லாம் இல்லை, ம். அது அப்படியே பால் அடிஞ்சிருக்கு, ம். அது ரெடி பண்ணி தரேன் நிற்கிறாங்க. ம். இவங்க சொல்லி கூட கம்முனே இருக்காங்க, இது அதிமுக திமுக செய்யல. செய்யல. எத்தனை வருஷம் அவர் வருவாருன்னு நாங்கள் நம்பிக்கை இறங்கிக்கிறோம். ஒரு சிஎம் ஆயிடுவாருன்னு நம்புறீங்க? ஆ உங்க வேட்பாளர் எம்எல்ஏ ஆயிடுவாரு. அதனால வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்க? செஞ்சுக்கலாம் நம்புறோம். கண்டிப்பா. வணக்கம் பிரதர். வணக்கம். உங்க பேரு? அசோக் குமார். இப்போ தாவேக்கா வேட்பாளர் வந்தார் இல்லையா, ஆ. சையத் புகாருதீன், ஆ. அவருக்கு வந்து நீங்க ஓட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்துக்காக? இப்போ இருக்கிற கட்சி வந்து எதுவுமே செய்யலை நம்மளுக்கு. ம். இப்போ புதுசாக மாற்றம் இருக்கட்டும், ம். அதனால ஓட்டு போடுறோம். மற்றபடி வாணியம்பாடியில எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்க இருக்கா உங்களுக்கு? இல்லை அவ்வளோ இல்லை, இப்போ கொஞ்சமே வந்தால் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன மாதிரி வசதி வாய்ப்புகள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா பொதுவா வந்து இது இல்ல, டாய்லெட் இல்ல, அந்த ஆமா. மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? டாய்லெட் இல்லை, ஏரி தூது வரணும், குளம் தூது வரணும். ம். ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல இப்போ கட்டினாங்க, கட்டி ஒரு வருஷம் கூட ஆகல. 3 மாசத்துல மோல்டிங் வந்து விழுந்து 3 பசங்க காயம் அடிப்பாடுச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல மோல்டிங் சீலிங் விழுந்துருச்சு. புதுசு ஒரு 3 மாசம் கூட ஆகல, சீலிங் விழுந்து. ஸ்கூலா? ஆமா, புது கட்டணம் ஸ்கூலு. 3 மாசத்துல அது சீலிங் விழுந்து பசங்க மூக்கெல்லாம் தையெல்லாம் போட்டாங்க. நெத்தியில் தையல், மூக்கு தையெல்லாம் போட்டாங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு தொலைவா இருக்கு. ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தூரம்? ஆமா, தொலை லோக்கல்ல உங்களுக்கு? லோக்கல் எங்க அவ்வளோ பெரிய எங்க போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு? வாணியம்படி தான், ஜிஹெச் தான். ஓகே. இங்க இருந்து கிராமத்துல இருந்து நீங்க அங்க ஆமா, ஜிஹெச். போறப்ப ஆமா, ஜிஹெச் தான். இந்த வசதி எல்லாம் அவர் வந்தா செஞ்சு கொடுப்பாரு? செஞ்சு கூட நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? விஜய் சிஎம் ஆயிடுவாரு நம்புறீங்க? சேம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்வதி. சரி. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்கீங்களா? ஆமா தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா. என்ன காரணம்?
நாங்கள் போகிற காரணம்னாக்கா எங்கள் பொண்ணுங்க 7 வருஷம் அது படிச்சு சரி 7 வருஷம் ஆகி நாங்கள் வேலூர் மாவட்டம் போனோம். வேலூர் மாவட்டம் போய் பாஸ் ஆகிட்டு வேலை வரல. திருப்பத்தூர் மாவட்டம் போனோம். திருப்பத்தூர் மாவட்டம் போய் வேலை வரல. இதுதான் காரணம். வேலை கிடைக்கல. எங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும். ஆமா, எங்க பொண்ணுக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. எங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும். பிகாம் முடிச்சுக்குது, வேலை வேணும் எங்க பொண்ணுக்கு. வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்ல, வீட்டுல தான் இருக்கு. இவங்க எல்லாம் இந்த அதிமுக எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, எதுவும் கிடைக்கல. எந்த கட்சி எங்க பொண்ணுக்கு வேலை கொடுக்கல. ஆமா, நானே இதுக்கு கொடுக்கறதாக எங்க பொண்ணு எங்க மருகன் நாங்கள் இதுல மாறிட்டோம். ஆமா, எங்களுக்கு வேலை வந்தா சந்தோஷம். எப்படி நம்புறீங்கன்னு கேக்குறீங்க. இவ்வளவு நாள் இவங்களெல்லாம் நீங்க நம்பல, இப்ப இவரை மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்புறனாக எனக்கு மனசாட்சி தொட்டு சொல்றேன். எனக்கு மனசாட்சி இருக்குது, நான் கேக்குறேன். ஆமா, கேட்டா வந்தா சந்தோஷம். ஆமா, விஜய் வந்தா செய்வாரு. விஜய் வந்தா செய்வாரு, எனக்கு சந்தோஷம். வேட்பாளர் வந்து செய்வாரா? இப்ப பேசினார் இல்லையா? இப்போ வேட்பாளர் கூட நான் போய் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. செய்வாருன்றீங்க? செய்வாரு. ஆமா. நான் இதுதான் கோரிக்கை தவிர மற்றது எந்த கோரிக்கையும் கிடையாது. எங்க பொண்ணு பிகாம் படிச்சு 7 வருஷம் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 3 வருஷம் திருப்பத்தூர் போயிடுச்சு. வேலூர் 3 வருஷம் போய் பாஸ் எழுதிச்சு. பாஸ் ஆகி வேலை வரல. இங்க திருப்பத்தூர்ல 2 வருஷம் போச்சு. 2 வருஷமா வேலை வரல. இப்ப அதேட விட்டுட்டு இப்ப கம்முன்னு சைலண்டா இருக்குது. அதனால நான் உங்களுக்காக கேக்குறேன், எங்களுக்கு வேலை பண்ணும். அவர் வந்தா அந்த வேலை கிடைக்கும் நம்புறீங்க? ஆமா, எந்த வேலை கொடுத்தாலும் சரி, எங்க பொண்ணுக்கு அரசாங்க வேலை வரணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு